இன்றைக்கி நம்ம பூந்தி பொரிக்காமல் ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியான லட்டு எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடல மாவு, இது கூடவே எல்லோ ஃபுட் கலர் கேசரி பொடி சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணியும் சேர்த்து கெட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை டேரெக்டாக எண்ணெயில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். குட்டி குட்டியாக நம்ம போண்டா பொரிப்போம்ல, அதே மாதிரி குட்டி குட்டியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போது நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் அப்படின்னா டேரெக்டாக எண்ணெயில் இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஊற்றுங்க. அது நல்லா அப்படியே ஃப்ரை ஆகியே வந்துடும். இப்போ இதுவும் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சுகர், இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, ஒரு 4 பல் ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கம்பிப்பை தான் வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கடல மாவு மிக்ஸ் இது கூட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக நட்ஸு போட்டு நெய் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம லட்டாக பிடிச்ச ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே எங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணி முடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.